ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மிகுந்த உற்சாகத்தோடு சத்ருவின் வீழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்களுக்கு தேவ கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் என் சபையை என்ன செய்கிறேன்? ஹல்லேலூயா. அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்லை, இல்லை, இல்லை. அப்படிப்பட்ட வெற்றி சேனையோடு கூட தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கடந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பி வருகிறார், தம்முடைய காரியத்தை செய்து வருகிறார். தேசத்தின் எல்லா இடங்களிலேயும் அவருடைய மகிமையான பிரசன்னத்தையும் அவருடைய காரியத்தை நான் காண முடிகிறது. சுனலோ मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। दुनिया में आया, मुक्ति को लाया। 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 पापिन को आन बचाया, बचाने यीशु दुनिया में आया। पापिन को आन बचाया, बचाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। अंधों को आंखें, गूंगों को बोली। 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 बहरों को शब्द सुनाया, सुनाने यीशु दुनिया में आया। बहरों को शब्द सुनाया, सुनाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। जब हम गुनाहों में पड़े हुए थे, जब हम गुनाहों में, हे भैया பாபி சாச்சா சாச்சி, வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றோர்களானோமா. நீ நெட்டையானாலும்
குட்டையானாலும், நீ சிவப்பானாலும் கருப்பானாலும், நீ பணம் வைத்திருந்தாலும் பரம ஏழையானாலும், जब हम गुनाहों में पड़े हुए थे, जब हम गुनाहों में पड़े हुए थे, अद्भुत प्रेम दिखाया, दिखाने यीशु பாவமறியாத அவர் பாவத்திலே உழண்டு கொண்டிருக்கிற மனித குலத்தை தேடி இந்த பாழுலகில் மண்ணிலே உலகில் மனிதரா உன்னை தேடி வந்தார் ஐயா, உன்னை தேடி வந்தாரம்மா. கரங்களை உயர்த்தி இந்த தேவன் நம்மத்தில் அசைவாடுகிறார் என்பதை உணர்ந்து தேவனாய கர்த்தருடைய பராக்கிரமம், தேவனாய கர்த்தருடைய வல்லமை நம் மத்தியிலே சரீரங்களையும் ஆவியையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக ஒரு நிமிடம் உட்கார்ந்த வண்ணமாகவே ஒரு சின்ன அல்லேலூயாவை பாடப் போகிறோம். ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினால் நான் அந்த அல்லேலூயா பாடலை உட்கார்ந்த வண்ணமாகவே பாடப் போகிறோம். நான் சொல்லுகிறேன், மறுபடியும் கவனியுங்கள். நான் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே வியாதிஸ்தர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்காதபடி நாங்கள் பாடுகிற வேளையிலேயே பலத்த வியாதிகள் அகன்று போகிறதை நான் கண்டிருக்கிறேன். சீதை பிறந்த சீதாமணிக்கு போனோம். நாங்கள் ஆராதிக்கும் போது ஒரு பெரிய நர்ஸ் 15 வருடங்களாக யானைக்கால் வியாதியினால பாதிக்கப்பட்டவள். அவள் அந்த கிரவுண்டில் கால் வைத்த போது அவளுடைய கால் மறு காலை போல மாறிவிட்டதையா. நாங்கள் ஜெபிக்கவும் இல்லை, தேவனை துதிக்க மாத்திரம் செய்தோம். சத்னா என்கிற எம்பிக்கு போனோம். அங்கே பாடல் பாடி ஆராதிக்கிற வேளையிலே 22 வருஷமாக கேன்சரினால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வேடிக்கை பார்க்க கூட்டத்தின் ஓரத்தில் வந்து நின்றிருக்கிறாள். நான் இதே பாடலை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நேரத்திலே அவளை ஒரு மின்சாரம் தாக்கி இருக்கிறது. பயந்து போய் வீட்டுக்கு ஓடிவிட்டாள். என்ன நடந்தது? வீட்டுக்கு போன அவளுக்கு தான் தெரியுது, வேதனை இல்லை, காய்ச்சல் இல்லை, பலம் வந்து விட்டது, எல்லாம் நடந்து விட்டது. அடுத்த நாள் கணவனை கூட்டிக் கொண்டு வருகிறாள். ஐயா, உங்கள் இயேசு என்னை தொட்டு விட்டார். ஜெபிக்காத போது தேவ பிரசன்னம் இந்த அறையில் மாத்திரமல்ல, வெளியேயும் பின்னால் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலும் ஒரு வல்லமையோடு கூட இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். அவருடைய பிரசன்னத்தில் நீ வந்திருக்கிறபடினாலே உன் வியாதியிலிருந்தும் உன்னுடைய போராட்டத்திலிருந்தும் தேவன் உனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக உன்னை உயிர்ப்பிக்கிறவர்க்காக வந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருமாக தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் அந்த அல்லேலூயா கோரஸை பாடும்போது ஹல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா Jesus name. Hallelujah. Hallelujah. ரெண்டு கரங்களையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி அநேக சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், உங்கள் பிள்ளைக்காக வேதனையோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்றைக்கு அவர்களுக்கு இறங்கும்படியாக அவர்களை குணமாக்குறது மாத்திரமல்ல, அவருடைய எதிர்காலத்தை குறித்து கவலை கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கும்
அல்லேலூயா. அவனுடைய எதிர்காலத்துக்குமானவைகளை நான் செய்கிறேன் என்று தேவன் கடந்து வந்திருக்கிறதை பார்க்கிறேன். உன் பக்கத்தில் உன் பிள்ளை இருக்குமானால் அவருடைய மேல உங்களுடைய கரங்களை வையுங்கள். இந்த நேரத்தில் தேவன் பிள்ளைகளை விசேஷித்தமாக தொடுவதற்காக, பிள்ளைகளை தொடுவதற்காக, உன்னுடைய வாலிப பிள்ளைகளை, உன்னுடைய சிறு பிள்ளைகளை தொட்டு அவர்களுக்கு ஒரு புதிய வல்லமையை பாய்ந்தோட பண்ணுவதற்கு தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்குகிறதை பார்க்கிறேன். பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. சிறு பிள்ளைகள் மேலே, சிறு பிள்ளைகள் மேலே பாலகரின் வாயினாலே துதியை உண்டாக்குகிற ஆண்டவருடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். மறுபடியும் அவரை துதித்து பாடலாமா? Glory to God, mighty Savior, let the power of God come down. Hallelujah, praise Hallelujah. அமைதியாக தேவன் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். அந்த மகத்துவம் ஆண்டவர் தம்முடைய பெரிய மகத்துவத்தோடு மகிமையோடு நமத்திலே இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். அவருடைய சால்வையினாலே அன்றைக்கு தேவாலயம் நிறைந்தது போலவே இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறேன். இந்த மனிதானம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்தது போல இந்த மேடையில் இருக்கிற எல்லார் மேலையும் அது படுகிறதை பார்க்கிறேன். உன்னை அறியாமலே உன் தேவனை குறித்து ஒரு நம்பிக்கை, உன்னை அறியாமலே உன் தேவனிடத்தில் ஒரு பெரிய இரக்கம், உன்னை அறியாமலே தேவனுடைய கரத்தில் இருந்து ஒரு நன்மை. ஜீசஸ், 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 ஓ காட், ஜீசஸ். ஒரு மகிமையின் பிரசன்னம் மேகமாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக thank you Lord, thank you, thank you. முடங்கி போன அநேகரை தேவன் நிமிர்த்துகிறதை பார்க்கிறேன். முடங்கி போன அநேகரை தேவன் நிமிர்த்துகிறதை பார்க்கிறேன். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற ஆண்டவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் ஆண்டவர். Jesus, thank you for your mighty presence, Lord. Thank you for your wonderful presence. Thank you for your glorious presence. Jesus, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அருமையான தமிழ் மக்களே, இந்த தேசத்தில் ஒரு பெரிய கிரியை ஆண்டவர் செய்வதற்கு தமிழ் மக்களை நம்பி இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே செய்து வருகிற ஒரு மகத்துவமான காரியத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருந்தும் கற்றுக்கொள்ளும் வண்ணமாக முழு பழைய ஏற்பாடும் ஒரு வசனத்தை சுற்றி இயங்குவதை நான் உங்களுக்கு காண்பித்து, புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனத்தை சுற்றிதான்
சகல சம்பவங்களும் நடக்கிறது என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணும்படியாகவும் நீங்களும் சத்ருவனுடைய ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி முடிவு கட்ட வேண்டும் என்றும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றும் நான் ரெண்டையும் இணைத்தே பேசி வருகிறேன். மோசேயை ஆண்டவர் பார்த்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் எல்லா ஆசீர்வாதங்களினால் நிரப்ப போகிறேன் என்று சொன்னபோது அவன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆனால் வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் அவன் யூத கோத்திரத்திலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியம் என்று மோசே எண்ணி தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, தேவனே தந்த ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட காரியத்தை உங்களுக்கு காண்பித்து அது நிமித்தமாகத்தான் யூத கோத்திரம் தேவ கோபாக்கினையிலிருந்து தப்புவித்ததை உங்களுக்கு விளங்க பண்ணினேன். நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் பாவ கட்டுகளிலிருந்து வனாந்திரத்தை கடந்து கானான் தேசத்திற்குள் வந்து விட்டார்கள். கானான் தேசத்திலே அவர்களுக்கு தேசங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டன. ஆங்காங்கே ஆங்காங்கே கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் இருந்து விட்டார்கள். இந்த நேரத்திலே சாத்தானுடைய குறியெல்லாம் யார் மேலே தான் இருந்தது சொல்லுங்கள்? யூதா கோத்திரத்தின் மேலே. 12 கோத்திரம் அங்கே இருந்தாலும் தேவனுடைய திட்டத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யூதா கோத்திரத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் மாத்திரமல்ல, சத்ருவுடைய கண்ணும் இருந்தது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. நான் ரஷ்யாவுக்கு போயிருந்த போது அங்க இருக்கிற பிஷப்களை சந்தித்தேன், அங்க இருக்கிற போதகர்களை சந்தித்தேன். நான் ஒரு பிஷப்போடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது அவரை பார்த்து கேட்டேன். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பதற்கு ஒரு ஆங்கில ஆசிரியை ஒரு பெண் எனக்கு உதவி செய்தாள். அவளுடைய துணையோடு கூட அந்த பிஷப்பை பார்த்து நான் கேட்டேன், ஐயா 50 வருஷம் தேவன் இல்லை 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 என்றே உங்கள் அரசாங்கம் சொல்லிட்டு எங்கு பார்த்தாலும் சொல்லிட்டு வேத புஸ்தகங்களே கிடைக்காத போதும் உங்களுடைய விசுவாசம் எப்படி ஐயா இருந்ததுன்னு கேட்டால் அவர் சொன்னார், ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற வெற்றிடத்தை கம்யூனிஸ்ட் நிரப்ப முடியலைங்கிறத என்னுடைய மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் கம்யூனிஸ்ட் கூட அந்த சுவரை இடித்து தள்ளின போது எல்லாரும் ஆண்டவருக்குள் வந்து விட்டார்கள். அப்பொழுது பக்கத்தில் இன்னொரு நண்பர் இருந்தார். சைபீரியாவின் ஒரு உலன் வாட்டர் என்று உலன் உடே என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தின் போதகர் அங்கே இருந்தார். நான் கேட்டேன், இந்த பட்டணத்தில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று. அவர் சொன்னார், வெற்றிடத்தை நிரப்ப இயேசு ஒருவரால் மாத்திரம் முடியும் என்பதை என் ஜனங்கள் கண்டுகொண்டபடியினாலே எங்கே கூட்டம் நடத்தினாலும் திரள் திரளாக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஐயா 50 வருஷம் ஆண்டவரை பற்றி சொல்லாட்டாலும் திறந்து விட்டவன என் இயேசுவை தான் தேடுவா. ஏனென்றால் இயேசுவல்லா இன்பம் எனக்கு இந்த பூமியில ஏதுமில்லை என்பது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ளே வேற நாமம் கொடுக்கப்படவில்லை என்பது உலகம் அறியும். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் செல்லக்கூடாத நாடு என்றும் இல்லை, செல்லக்கூடாத வீடு என்றும் இல்லை, செல்லக்கூடாத ஊர் என்றும் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இதை என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல உலகமெங்கும் சந்தித்து வருகிறோம். சமீபத்திலே நான் ஒரு தேசத்தை குறித்து, நான் தேசத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் தேசத்தை குறித்து நான் என்னுடைய நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன். அவரும் அவருடைய மனைவியையும் ஆண்டவர் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நாட்டுக்கு போகும்படியாக சொன்னார். அவர்கள் 2 பேரும் சாதாரண தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசினார். 2 பேரும் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய தொழிலை இங்கே முடித்துவிட்டு நான் சொல்லுகிற அந்த அடைக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு போய் என்று சொன்னார். அவர் சொன்னார், ஐயா ஆண்டவரே, நான் போவதற்கு எனக்கு என்ன டிகிரி இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன கிருபை இருக்கிறது? நான் அந்த தேசத்துக்கு போய் அங்கே ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு எனக்கு படித்த நான் இன்ஜினியர் இல்லை, நான் படித்தவன் இல்லை,
என்னை போய் அந்த தேசத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல அனுப்புகிறீரே என்று சொன்னபோது நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன். அவர் பழனியை சேர்ந்தவர், உங்க பக்கத்தில் இருக்கிற பழனி என்கிற ஊரை சேர்ந்தவர். அந்த ஊர்ல இருக்கிற அவரும் அவருடைய மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தந்திருக்கிற கலை போதும், அதை வைத்துக் கொண்டு போ என்றார். இவர் சொன்னார், ஆண்டவரே நான் கல்லூரிக்கு போய் படிக்கல, எனக்கு தொழில் செய்து ஒரு காரியம் தெரியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் கலை. என்ன தெரியும்? அல்லேலூயா. பெண்கள் உற்சாகப்படுங்க, உங்களுக்கு அந்த கலை மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா கூட போதும், கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் சொன்னார், சமையல் கலையை வச்சுக்கிட்டு நான் எந்த ஊர்லயா போய் என்ன செய்ய முடியும் கேட்டார். ஆண்டவர் சொன்னதுனால அவர் அதற்கு முயற்சி எடுத்தார். ஆனால் சாதாரணமாக காரியங்கள் கைவிடி வந்தது. ஒரு கம்பெனி இடத்துல போய் சொன்னார், எனக்கு சமைக்க தெரியும், ஏதாவது சமையல் வேலைக்கு வேலை இருக்குமானால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னால், அடுத்த வாரமே மனைவிக்கும் அவருக்கு ஒரு விசா வந்து விட்டது. அடுத்த வாரமே. அதுவும் எங்கே? ஒரு பெரிய பணக்கார ஷேக்குடைய வீட்டிலே அங்கே அவருக்கு வந்து விட்டது. அங்கு வேலை செய்யும்படியாக சரி என்று புறப்பட்டு போயினார்கள். மனைவி வேறொரு இடத்துல வேலை செய்ய வேண்டும், இவர் சமையல்காரராக ஷேக்குடைய அரண்மனையில் வேலை செய்ய வேண்டும். ஷேக்கு திடீரென்று அவருக்கு கை கால்கள் இழுத்து கொண்டது. செயல்பட முடியாமல் போய் எத்தனையோ டாக்டர்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் லண்டனுக்கு கொண்டு போனார்கள் ஷேக்கை. ஷேக் லண்டனிலிருந்து திரும்பி கொண்டு வரப்பட்டார். போன போது இருந்ததை காட்டிலும் வரும்போது நிலைமை இன்னும் மோசம். இவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே படிப்பு தெரியாம இன்ஜினியர்கள் எல்லாம் இருக்கும்போது என்ன இந்த ஊருக்கு கொண்டு வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சது சமையல்களை தான் உள்ள கொண்டு வந்தீங்க, எதுக்குன்னு தெரியலன்னு இவர் ஜெபிச்சு கொண்டிருந்தார். அந்த அரண்மனை போன்ற வீட்டிலே ஆண்டவர் சொன்னார், இப்பதான் உன் ஊழியம் ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஷேக்கினுடைய மனைவி கூப்பிட்டு அனுப்பினாள். ஷேக்குக்கு டாக்டர் இந்த ஆகாரத்தை உண்டாக்க சொல்லி இருக்கிறார், உனக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டார். எங்க ஊர்ல இது சாதாரணமாக நாங்கள் பண்ணுகிறது என்று பண்ணி கொண்டு அவர் ஷேக்குடைய மனைவி இடத்துல கொடுக்கும்போது ஷேக்குடைய மனைவி சொன்னாங்க, எனக்கு பிள்ளை அழுகிறான் பார்க்கணும், நீனே போய் கொடுத்துருனா. நேர போய் ஷேக்கு கிட்ட அல்லேலூயா உண்டாக்கின ஆகாரத்தை கொடுக்கும்போது, ஷேக்கு பணம் இருக்குது, பெஞ்சாதி இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க, இவ்வளவு வசதிகள் இருக்குது, ஆனா உன் வியாதியை குணமாக்குறதுக்கு லண்டன்ல இருக்கிற டாக்டரால முடியாம போச்சு. ஆனா நான் ஒரு சின்ன மருந்து சொல்றேன், இந்த மருந்தை மாத்திரம் நீ ஏற்றுக்கொண்டீன்னா உனக்கு விடுதலை உண்டு என்று அந்த ஷேக்குக்கு சொல்ல, டேய் இவ்வளவு நாள் ஏன்டா சொல்லாம இருந்த, இவ்வளவு பணத்தை கொண்டு லண்டன்ல கொட்டிட்டு வந்திருக்கேன், சின்ன மருந்து நான் அப்பவே வாங்கியிருப்பேன்டா. அவன் சொன்னான், நீங்க எனக்கு உறுதி கொடுங்க, நான் சொல்ற மருந்தை குடிப்பேன்னு சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மருந்து குடிச்ச பிறகு உங்களுக்கு சரியான உடனே நீங்க இனி இந்த வீட்டை விட்டு விரட்டக்கூடாது, இந்த வீட்டை விட்டு இனி விரட்ட கூடாது. அப்ப அவருக்கு என்ன மருந்து கொடுத்து சுகமானா வீட்டை விட்டு விரட்டுவாங்க, ஏதோ ஒரு என்னமோ வச்சிருக்கிறான். அப்பந்தான் மெல்ல சொன்னாரு, என்கிட்ட அருமருந்திலும் சிறந்த குரு மருந்து உண்டு, அது இயேசு என்னுங்க நாமம் என்றையா என்று சொல்லி ஷேக்குடைய தலையின் மேல கை வைத்து ஒரு பாடலையும் பாடி, தமிழ் பாட்டு தான் பாடி அவர் மேல ஜபித்த போது ஷேக்குக்கு கை கால்லாம் ஒரு திடீர்னு வெட்டிட்டு போச்சு, சரியா போச்சுது. அல்லேலூயா. மனைவி போன சமையல்காரனை காணோன்னுட்டு பிள்ளையும் தூக்கிட்டு வந்து பார்த்தா ஷேக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு, ராஜா மாதிரி சமையல்காரரு சோபா செட்ல உட்கார்ந்துருக்கிறாரு. என்னையா நடந்ததுன்னா, அல்லேலூயா, இவன் ஒரு மருந்து கொடுத்தான், ஒரு நிமிஷத்துல சுயமாயிடுச்சு. லட்சமா கொண்டு லண்டன்ல கொட்டின அந்த வியாதி போகாத அந்த டாக்டருங்க கொடுக்காத இந்த மருந்து தான் சிறந்த மருந்து. அந்த பெஞ்சாதி கேட்ட, என்ன மருந்து? அதுதான் இயேசு என்கிற மருந்து. இயேசு என்கிற மருந்தை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அவளும் வசனம் கேட்க, இன்றைக்கு அந்த ஷேக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற நீச்சல் குளத்திலேயே 70 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அங்கேயே சபையை ஆரம்பித்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு கதை சொல்லவில்லை, நான் ஏதோ சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. உனக்கு தெரிஞ்சதையும் உனக்கு உரியதையும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நீ ஆயத்தம் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகும் என்றால், உடைக்காத கதவுகளையும் உடைக்க கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. என் ஆண்டவர் உடைக்க வேண்டிய எல்லா இடத்தையும் உடைச்சு அங்கேயும் தன்னுடைய சபையை நிறுவிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என் தேவன் செய்ய நினைத்த காரியம் சத்துரு தடை கொண்டு வரலாம், சத்துரு சூழ்ச்சி செய்யலாம், சத்துரு வஞ்சகம் பண்ணலாம், சத்துரு தன்னுடைய எல்லா சக்திகளையும் உபயோகப்படுத்தலாம். என் தேவன் நினைத்த காரியம் செய்ய தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. நான் இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு வசனத்துக்குள்ள கொஞ்சம் கழித்துட்டு போறவங்கள. பீகார்ல ஒரு மனுஷன், நாங்க ஒரு வேன்ல வச்சு பாட்டு பாடி பைபிள் எடுத்துக்கிட்டு இருந்த போது, புதிய ஏற்பாடு வைத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் பைபிள் வாங்கினான். சாந்துன்னு ஒரு ஊர்ல பைபிள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் அதை திறந்தானோ இல்லையோ, வீடு தீப்பிடிச்சு. நல்ல கவனிங்க, அவனுக்கு பயம் கொடுத்துச்சு. என்னடா இது, இந்த புஸ்தகத்தை படிக்கலான்னு திறந்ததான் தாமதான் வீடு தீப்பிடிச்சிட்டுன்னு சொல்லி அதை ஒரு சிவப்பு துணியில கட்டி அங்க ஓரமா வச்சுட்டான். இந்த புஸ்தகம் பயங்கரமான புஸ்தகம், திறந்தாலே தீப்பிடிக்குதுன்னு சொல்லி அவன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தவன் லீவுக்கு வந்தான். லீவுக்கு வந்தவனே அவனை பார்த்து அவன் பார்த்தான், இங்க ஒரு புஸ்தகத்தை சிவப்பு துணியில கட்டி போட்டு வச்சிருக்குது. அப்பா கேட்டான், அப்பா இது என்னது சிவப்பு துணியில? டேய், அந்த புஸ்தகத்தை தொடாதடா, அது தீ புஸ்தகம்டா, அது அக்னி புஸ்தகம்டா. அதுல போட்டிருக்கிறது மட்டும் இல்ல, அது அக்னி, நம்ம வீடே பத்தி எரியுடா. தொடாதடா, நிச்சயமா தொடாத, இருக்குட்டானா. அது ஒரு பரிசுத்த புஸ்தகம், ஆனா அது தொட்டா தீ பிடிக்கும்டா. ஒரு நாள் பார்த்தான், 2 நாள் பார்த்தான், ஒரு வாரம் பார்த்தான். காலேஜில் இருந்து வந்த பையனுக்கு நேரம் போல ஏதாவது புஸ்தகம் வாசிக்கணும்னுட்டு அப்பா இல்லாத நேரத்தில் அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அவன் உள்ளத்துல தீ பிடிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உள்ளத்துல அன்பின் தீ பிடிச்சது மாத்திரமல்ல, இன்றைக்கு அதே ஊர்ல ஒரு சபை உண்டாக்கத்தக்கதாக ஒரு தீ பிடிச்சு விட்டு. இந்த புஸ்தகம் போற இடத்துல சும்மா இருக்காது, இது வேலை செய்யத்தான் செய்யும். இந்த புஸ்தகத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது ஐயா, அவ்வளவு மதிப்பு இருக்குது. ஆகையினால இந்த வசனத்தை விதைக்கிறதற்கு தேவன் உன்னையும் என்னையும் நம்பி இருக்கிறார், நம்பி இருக்கிறார், நம்பி இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை சொன்னேன். மகாவீர் சிங் ஒருத்தன் பைத்தியக்காரன். அவனுக்கு பைத்தியம்னா பயங்கரமான பைத்தியம். சிவ்சாகர்னு ஒரு ஊர்ல அவன் யாரெல்லாம் பாட்டு படிக்கும் போது பைத்தியத்தோட சேர்ந்து காலில் சங்கிலி கட்டி இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் புஸ்தகம் வாங்குறான்னு ஒரு சுவிசேஷ பிரதி தான் வாங்கினான், லூக்காளுன்னு சுவிசேஷம். அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அங்க கூரையில சொறி வச்சுட்டான். பைத்தியத்துல சொத்து வித்து, வீட்டை வித்து, எல்லாம் பைத்தியத்துல செலவழித்து மந்திரவாதிகளாலும் செய்ய முடியாம சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்த அவன் ஒரு நாள்ல எழுந்து மறுபடியும் இந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அவன் கண்டதெல்லாம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. அதை வாசித்துக் கொண்டு 6வது அதிகாரத்துக்கு வர்றதுக்குள்ள அவனுக்கு முன்னதாக இயேசு ஒரு பெரிய வாலிபனை போல தோன்றி, நீ வாசிக்கிற இயேசு நான் என்று தொட்டு அவனை சுகமாக்கிட்டார். அவன் பைத்தியம் தீர்ந்துட்டு. பீகார்ல இன்னைக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கிடையாது. ஜார்க்கண்ட்ல நான் இருக்கு, ராஞ்சில, காங்கையில 3 வருஷம் இருந்தாள். ஆனா அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் பைத்தியம் போயிடுச்சு.
எல்லாரும் பார்த்தாங்க, பைத்தியம் போயிடுச்சு அவனுக்கு. எப்படின்னு தெரியல, இயேசுவை வணங்கணும் ஆசையா இருந்தது. என்ன செய்தான் தெரியுமா? பக்கத்துல ஊழியக்காரங்களே கிடையாது. எங்கேயோ வித்த புஸ்தகத்தை தான் வாங்கிட்டு வந்தான், பக்கத்துல ஊழியக்காரங்களே கிடையாது. அதனால எங்க ஊர் வழக்கத்தின்படி 3 கொடி உண்டாக்குறான். பெரிய கொடி, வெள்ளை கொடி, 3 கொடியை தன்னுடைய முற்றத்துல நட்டு, காலையில எந்திரிச்சு சல்யூட், சாயங்காலம் ஒரு சல்யூட். அவன் தெரிஞ்சதெல்லாம் இயேசுவுக்கு காலையில ஒரு சல்யூட், சாயங்காலம் ஒரு சல்யூட். 6 மாசம் கழிச்ச பிறகுதான் என்னுடைய ஊழியக்காரர் அங்கே போகும்போது அவர்களை பார்த்து இயேசுவை புரிந்து கொண்டான். வீட்டுக்கு கொண்டு போய் சோறு கொடுத்தான். இன்றைக்கு அங்கே இருந்து அநேக வாலிபர்களை தேவன் தம்முடைய பணிக்கென்று தெரிந்து அங்கிருந்து 7 பேர் வேதாகம கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க. ஐயா, இந்த வசனம் போகிற இடத்துல கிரியை செய்யும் ஐயா. ஏனென்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல உலகத்தின் சகல ராதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். நல்லா கவனிங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல சாத்தான் எப்படி கிரியை செய்தான்ங்கறத நீங்க பார்க்கணும். மோசே எல்லாரும் கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. கானான் தேசத்துல ஒரு ராஜ குடும்பத்துல தான் பிறப்பான்னு சொன்னதுனால இதுவரைக்கும் இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவையும் காணும். எல்லாம் நியாயாதிபதிகள் தான் இருக்கிறான், ஆசாரியன் தான் இருக்கிறான். அதனால தான் ஆசாரியனையும் நியாயாதிபதிகளையும் தொட்டு பார்த்தான். கவனிங்க. அதனால்தான் ஏலியையும் விடல, ஓப்னி பினகாசையும் விடல. நல்லா கவனிங்க ஐயா, கவனிங்க. சாத்தானுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஆசாரியனும் சாத்தானுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத அவர்களும் வலையில் சிக்கி மடிந்தார்கள். அது சிம்சோனும் அதே விபச்சார வலையில் தான் விழுந்தான். ஓப்னி பினகாசம் அதே விபச்சார வலையில் தான் விழுந்தான். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இவங்களை விட்டுட்டா நமக்கு ஆபத்து. நல்லா கவனிங்க. சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த யூதாவை தெரிந்து கொள்ளும் போது யூதாவையும் விபச்சாரத்தில் மாட்டிவிட்டு விழத்தள்ள பார்த்தான். ஆனால் அதை தேவன் ஓவர்லுக் பண்ணினார். தன்னுடைய மருமகள் என்று அறியாமல் அவளோடு யூதா வேசித்தனம் பண்ணினதை ஆண்டவர் அங்கே ஓவர்லுக் பண்ணின கதை பெரிது. அதை நான் இங்கே சொல்வதற்கு முடியவில்லை. தாமாரோடு கூட அதே மாதிரி இஸ்ரவேலை அரசாளுவதற்கு உயர்த்தப்பட்டிருந்த எல்லா மக்களையும் விபச்சார பாவத்திலே மாட்டி வைப்பதற்கு சத்துரு சதா காலங்களிலும் கிரியை செய்து கொண்டான். அது சிம்சோனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஓப்னி பினகாசாக இருக்கலாம். அங்கே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு அவர்கள் விபச்சாரம் செய்து வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் சத்துரு விதைக்கிற ஒரு விதை. லிசன். ஜெர்மனி நாட்டிலே நான் ஒரு ட்ரெயினிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். ஜெர்மனியிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த போது என் பக்கத்திலே ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு ஆங்கிலம் பேச தெரிந்தது. ஜெர்மனியிலே அதிகமான பேர் ஆங்கிலம் பேச மாட்டார்கள். அவர் ஆங்கிலம் பேசும் அறிவு உடையவராக இருந்தார். நான் திடீரென்று என் கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தது. நான் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை திறந்து அவரை சிநேகிதனாக்கி கொள்ள வேண்டும், அவரோடு கொஞ்சம் பேசி கொஞ்சம் காரியங்களை நான் அவருக்கு சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சையில அந்த பிஸ்கட் பாக்கெட்டை திறந்து அவருடைய கைரங்களிலே கொடுத்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் உபவாசம், நான் சாப்பிட மாட்டேன் என்றார். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஓஹோ, இவரும் விசுவாசி தான் போல, இவருக்கும் உபவாசிக்கிற பழக்கம் இருக்குதா போலன்னு சொல்லிட்டு, நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசிப்பீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், 2 நாட்கள் உபவாசிப்பேன் என்று. நான் சொன்னேன், நானும் உபவாசித்து ஜெபிக்கிறது வழக்கம், ஆனால் நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், சாத்தானின் சபைக்கு. எனக்கு திடுக்குன்னுடுச்சு. நான் கேட்டேன், எதுக்காக உபவாசிக்கிறீங்கன்னு கேட்டேன். இன்றைக்கு தேவ மக்களாய் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தில் 2 முறை முழு உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய மக்கள், சாத்தானுடைய சபையை சேர்ந்து நாம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்வது போல பாதாளத்தில் இருக்கிற எங்கள் லூசிபரை என்று சொல்லி ஜெபிக்கிற ஜனங்கள், உம்முடைய ராஜ்யம் நிலைத்திருப்பதாக என்று சொல்லிக்கிற ஜெபிக்கிற ஜனங்கள் ஜெபிக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர வாஞ்சிக்கிறேன், சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அந்த மனிதன் சொன்னான் 3 காரியங்களை தைரியமாக சொன்னான். தைரியமாக போல்டாக சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது 1, தலை சிறந்த ஊழியக்காரர்களும் ஊழியம் செய்கிற மக்களும் விபச்சார பாவத்தில் விழ வேண்டும். 2வது,
அந்த மக்கள் அல்லது அவர்கள் விபத்துகளிலே சாக வேண்டும். மூன்றாவது, குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரிவினை உண்டாக்கி அவர்கள் பிரிந்து சிக்கு நீராக மாற வேண்டும். இந்த 3 காரியத்திற்காக நாங்கள் இடைவிடாமல் உபவாசித்து ஜெபிக்கிறோம் என்று சொன்னோம். தேவ ஜனமே, தேவனுடைய ராஜ்யத்தை பரப்ப விரும்புகிற நீயும் நானும் அழுது கதறி போராடி ஜெபிக்க வேண்டிய, பாவத்துக்கு விரோதமாக ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாக போராடுவதற்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கும் கையப்படி சொல்லுங்க, பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதற்கு உன்னை தேவன் எதிர்பார்க்கிறார். பாவத்துக்கு விரோதம், பாவத்தை கண்டுகிட்டு ஐயோ பாவத்தை விட்டு விலகி போறேன்னு சொல்றதுக்கு இல்லையா, பாவத்துக்கு விரோதமாக போராடுவதற்கு. தேவ பண்ணமே, தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த சத்துரு செய்த சதியினாலே இஸ்ரவேலிலே அந்த விபச்சார பாவத்தை செய்ததை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒரு முழு சந்ததியையே அந்த விபச்சார பாவத்திலே தள்ளிவிடுகிறான். ஆகையினால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது மோவாபின் ராஜாவாகிய பாலாக், பீலயாம் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசிக்கு, குறி சொல்லுகிறவனுக்கு, நிமித்தம் பார்க்கிறவனுக்கு பணம் கொடுத்து அவர்களை சபிக்கும்படியாக, அவர்களுக்கு விரோதமாக செய்வினைகள் செய்யும்படியாக, அவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்படியாக அவன் கொண்டு வந்து நிறுத்தின போது அது பலிக்கவில்லை. பீலயாம் வாயை திறந்தால் ஆசீர்வாதம் வருகிறது. பீலயாம் வாயை திறந்தாலே ஆசீர்வதிக்கிறான். பாலாக்கு கோபம் வந்து கொள்கிறது. நான் உன்னை அதிகம் கனம் பண்ணி இருப்பேனே, நீ ஏன் அவர்களை சபிக்கவில்லை, ஆசீர்வதிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த பீலயாம் தந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? நீயும் நானும் அவனை கெடுக்க முடியாது, அவர்களே தேவ ஜனங்களே தங்களை கெடுத்துக் கொள்ள முடியும். அதற்காக ஒன்று செய், உன் அழகான பெண்களை அவர்கள் மத்தியிலே விடு, அவர்களோடு கூட அவர்கள் வேசித்தனம் பண்ணட்டும் என்று சொல்லி அவர்களை விட்டதினாலே ஒரே நாளில் 23,000 பேர் செத்து மடிகிறார்கள். சத்ருடைய அந்தரங்கமான ஒரு ஆயுதமாக்கும் இது. உன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி, உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து, உன்னுடைய பரிசுத்த நடக்கையை கெடுத்து, உன் பரிசுத்த சிந்தனையை கெடுத்து உன்னை அசுத்தப்படுத்தி விட்டால் நீ சாத்தானுக்கு ஒரு நாளும் ஆபத்தா இருக்க போகிறதில்லை என்பதை சத்துரு அறிந்திருக்கிறான். சகோதரா, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரர்களே, ஆகையினால்தான் மறுபடியும் கத்துகிறேன். ஆகையினால்தான் சத்துருவின் திட்டத்தை அறிந்திருக்கிறபடியினாலே மறுபடியும் நான் அலறுகிறேன். பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து பார், பரிசுத்தத்தை தலைமையில் கொண்டு பார். சத்துருவுக்கு சாவுமணி அடிப்பதற்கு தேவன் உனக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் பரிசுத்தம். பரிசுத்தம், பரிசுத்தம். நல்ல கவனிங்கம்மா, நீ மாத்திரம் பரிசுத்தமானாய் வாழும்போது, நீ நடக்கும் போதே ஜனங்கள் உன்னை கண்டு நடுங்கத்தான் செய்ய வேண்டும், நடுங்கத்தான் செய்ய வேண்டும். ராஜாக்களும் உனக்கு முன்னதாக மண்டியிட்டு தான் ஆக வேண்டும், உனக்கு முன்னதாக மண்டியிட்டு தான் ஆக வேண்டும். தானியேல் என்கிறவன் தேவனுக்கு முன்னதாக குற்றமற்றவனாக இருந்தபடியினால ராஜாவாகிய தரியு வந்து கேட்கிறான், உன் தேவன் உன்னை வெடிவிக்க வல்லவராயிருந்தாரா? சிங்கக்குடையில ராத்திரி முழுவதும் பரிசுத்தமான தொட்டை எவனும் ராத்திரி முழுவதும் தூங்க முடியாது. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான தொட்டவன் ராத்திரியில் நிம்மதியா தூங்க முடியாது. அது ராஜாவானாலும் சரிதான், அவனால தூங்க பிடிக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பரிசுத்தவான தொட்டுட்டு, பரிசுத்த சபையை தொட்டுட்டு ராத்திரி முழுவதும் தூங்க முடியாது. ஏனென்றால் தரியு ராஜா 127 ராஜ்யங்களுக்கு அரசனாக இருந்தவனுக்கு ஒரு தானியேல உள்ள போட்டா தூக்கம் வராதையா? காலையில வந்து கேட்கிறான், தானியேலே, ஏனென்றால்
பரிசுத்தவானை நான் தொட்டு விட்டேன், பரிசுத்தவானை தொட்டு விட்டேன், தொடக்கூடாதவனை தொட்டு விட்டேன். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக நின்றேன். அதனாலதான் தரி ராஜா என்ன எழுதினான் தெரியுமா? வாசிக்கலாம். திருப்பங்கள் என்னோடு கூட தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம். இப்பொழுது சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். 6வது அதிகாரம் 26வது வசனம் எழுத. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள், நன்றாய் கவனியுங்கள், பரிசுத்தவான் ஒருவனை தொட்டவனுடைய செய்தியை பாருங்கள். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று, நடுங்கி பயப்பட வேண்டும் என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. என்னாலே தீர்மானம் பண்ண. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய ராஜ்யம் அவருடைய அழியாதது, கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவுக்கு தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் தானியேல் சொன்னான். தனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை உபயோகப்படுத்தினான். அந்த வரங்கள் உபயோகப்படுத்தப்பட்ட போது நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னான் பாருங்க, வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். 47வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால், நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும், மெய்யா இந்த தேவனே தேவர்களுக்கு தேவனும், ராஜாக்களுக்கு ஆண்டவரும், ராஜாக்களுக்கு ஆண்டவரும், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். நல்லா கவனிங்க. வரங்கள் வெளிப்படும் போது ராஜா என்ன சொல்லுவான்? வரங்கள் வெளிப்படும் போது, சுகமாக்கும் வரங்கள், வெளிப்பாடுள்ள வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படும் போது ராஜா என்ன சொல்லுவான்? இந்த தேவன் தேவர்களுக்குள். அதாவது என்ன அர்த்தம்? எங்க கிட்ட நிறைய இருக்குது, அதுல இதுவும் ஒண்ணு கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. வரங்களுக்கு நான் விரோதி அல்ல, வரங்கள் தேவை, வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். தீர்க்க தரிசன ஆவி இன்றைக்கும் கிரியை செய்ய வேண்டும், நல்லது. ஆனா தீர்க்க தரிசன வரமும் குணமாக்குற வரமும் செயல்படும் போது ராஜா என்ன சொல்லுவான்? தேவர்களுக்குள் சொல்லுங்க. உங்கள் தேவன் தேவர்களுக்குள்ள தேவன். ஆனா நீ பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டி சிங்கத்தின் மத்தியிலையும் தூக்கி போடுவதற்கு உன்னை விட்டுக் கொடுக்கும் போது, உன் சரீரத்தையும் நீ அவருக்காக பரிசுத்த போராட்டத்திற்காக இழப்பதற்கு ஆயத்தமாகும் போது அவன் சொன்னான், இவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் அறிய கடவுது, வணங்க கடவுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? என்ன இவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதனாலதான் பரிசுத்தவான் ஒருத்தனை தொட்டா தரி ராஜா ராத்திரி தூங்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, பரிசுத்தவான மட்டும் தொட்டாதீங்க. நல்லா ஞாபகம், ஊழியக்காரன்னு நான் சொல்லலை. சிலர் உங்களை பயமுறுத்துவாங்க, பாவம் பண்ணுவான், அவனை சொன்னா ஊழியக்காரனை சொல்லாதே துஷ்டராகியா. நீ பாவம் பண்ணா கழுத கூட உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல. நீ வழியை விளட்டு விலகி போனா கழுத கூட தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியுமா? பாவம் பண்ற பாஸ்டர் சில நேரங்களில் சபையில வந்து மிரட்டுவார். சில ஊழியக்காரங்க மிரட்டுவாங்க, பாவத்தில் இருப்பாங்க. ஆனா ஊழியக்காரனுக்கு விரோதமா, அங்க ஊழிய நான் சொல்றேன் பரிசுத்தவானுக்கு விரோதமாக சொல்ல. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லலாம், பரிசுத்தவானுக்கு விரோதமாக பேசப்படும் பேச்சு என் தூக்கத்தை கெடுத்து போடும். ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுங்க ஐயா. அதனால தான் சாத்தான் தன்னுடைய வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக பரிசுத்தம் இல்லாத காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்கிறத ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். தியத்ரா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் நன்றாக கவனியுங்கள். இந்த சபையிலே கிரியைகள் உண்டு, உன் அன்பையும் உண்டு, உன் ஊழியத்தையும் ஊழியம் உண்டு, உன் விசுவாசத்தையும் விசுவாசம் உண்டு, உன் பொறுமையையும் பொறுமை உண்டு. நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. இது சாதாரண சபை அல்ல, கிரியை நடப்பிக்கிற சபை, அன்பை வெளிப்படுத்துகிற சபை, விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணுகிற சபை, பொறுமையா இருக்கிற சபை, முன்னால செய்ததை காட்டிலும் இப்ப அதிகமாக செயல்படுகிற ஒரு நல்ல சபை. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும்படி தீர்க்க தரிசனம் சொல்லி உரைக்கிற யேசபேலுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அடுத்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஐயா, கிரியை இருந்தது, அன்பு இருந்தது, பொறுமை இருந்தது, செயல்பாடுகள் இருந்தது, அதிக பிரயாசம் இருந்தது. ஆனா சாத்தானுக்கு தெரியும், இடையில கொஞ்சம் பரிசுத்த குலைச்சலான காரியத்தை செய்தா இந்த சபையால எனக்கு டேஞ்சர் இல்லை. அதனாலதான் எந்த ரூபத்துல வந்துட்டான்? தீர்க்கதரிசினி ரூபத்துல வந்துட்டான். யேசபேல் என்னும் தீர்க்கதரிசினி ரூபத்துல வந்து ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கப்படும்படியாக வேசித்தனம் செய்வது சரிதான் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அவளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். தேவ சபையே, கடைசி கால எழுப்புதலில் நடக்க போகிற ஒரு பெரிய காரியம், பரிசுத்தத்திற்கான ஒரு பெரிய வாஞ்சை, பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு பெரிய நாட்டம், பரிசுத்தத்துக்காக ஒரு ஏக்கம். அம்மா, ஐயா, எழுப்புதல் ஜெபத்தை அதிகமாக்கும், எழுப்புதல் தேவ பிரசன்னத்தை உணர வைக்கும். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமானதான பிரதான இடத்தை எழுப்புதல் செய்யும் போது பரிசுத்தமாகுதல் ஜனங்களுக்குள்ளே ஏராளமாய் காணப்படும். சாத்தான் நியாயாதிபதியின் புஸ்தகத்திற்கு பின்னதாக ஆண்டவர் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலை ராஜாவாக்குகிறார். சவுல் என்ன கோத்திரம்? சொல்லுங்க பார்க்கலாம். பென்யமீன் கோத்திரம். ஆண்டவர் எந்த கோத்திரத்தில் வெளிப்பட வேண்டும்? யூதா கோத்திரத்தில். ராஜாவாக வெளிப்பட வேண்டிய கோத்திரம் எதுதான்? ஆனா எதுக்கையா பென்யமீன் கோத்திரத்தை முதல்ல கொண்டு வராரு? கழுதையை தேடி போன அந்த சவுல அவனை பிடிச்சி, அவன் போய் ஒழிச்சுக்கிட்டு அவனை பிடிச்சி வலுக்கட்டாயமா எல்லார காட்டிலும் உயர்ந்த மனிதனா இருக்கிறான்னு சொல்லி அவனை எதுக்கையா கொண்டு வராரு? நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் செய்த காரியம் சில காரியம் நமக்கு விளங்குறது இல்லை. ஏன்னா இப்ப ராஜானும் கிடையாது, அரண்மனன் கிடையாது, படைச்சேவர்கள் கிடையாது, போர் சேவர்கள் கிடையாது, குதிரை கிடையாது, பட்டயம் கிடையாது, வாள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் சேகரிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்தை கொஞ்ச நாள் வச்சிருக்கிறார். சில நேரங்கள்ல கர்த்தர் ஒன்ன உபயோகப்படுத்துன்னு சொன்னா கூட வேற யாரையாவது உபயோகப்படுத்தினா கஷ்டமே படாத, அவனை கொண்டு ஆயப்படுத்துறாரு, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. ஒன்ன உபயோகப்படுத்துறேன்னு சொல்லி இருக்கிறாரா, வாக்கு கொடுத்திருக்கிறாரா? மற்றவனை உபயோகப்படுத்துற ஒன்னே ஒண்ணு செய்யல, பரவாயில்ல, அவனை கொண்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் இப்படித்தான் செய்வார். அதனாலதான் பென்யமீன் கோத்திரம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனா பேசுறதுக்கு நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு வந்து கானானுக்குள்ள கொண்டு இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரா?
சொன்னாரா? ஆமா. சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், உன் ஜாதியா உன் சந்ததியா 400 வருஷம் எகிப்தில அடிமையா இருப்பாங்க, அந்நிய தேசத்துல இருப்பாங்கன்னு சொன்னாரா? என்ன பாவம் நடந்தது? வேதத்தை ஒழுங்கா பார்த்தா அங்க எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஒண்ணு. இன்னொன்னு, ஆபிரகாம் போய் நின்னது சாதாரண கானான். அத பாலும் தேனும் ஓடுறதுக்கு வைக்கிறதுக்காக ஆண்டவர் இவங்க 400 வருஷம் வெளியே கொண்டு போய் எமோரியரையும் ஏத்தியரையும் எபூசியரையும் உளுடா உளுன்னு வச்சு உழைக்க வச்சு அதை பாலும் தேனுமா ஆக்கின பிறகு மறுபடியும் கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நல்லா விளங்குதா? ஆமையா, ஆமா. ஆண்டவர் சில நேரம் அப்படித்தான் செய்வாரு. உன்னைய வெளியே கொண்டு வச்சிருப்பாரு. உனக்கு தர்றேன்னு சொன்னதை வெளியே நின்று தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஊழியக்காரில் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ வெளியே நின்று தான் பார்க்கணும். கர்த்தர் சொன்னார், என்னெல்லாமோ சொன்னார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நீ இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ணி வெளியே வச்சிருக்கல, பரவாயில்ல, ஆயத்தம் பண்ண பிறகு மறுபடியும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட போது ஆண்டவர் ஒரு நாள் அந்த சாமுவேலை அனுப்பி யார அபிஷேகம் பண்றாரு? தாவீது. இப்ப கண்ணு பூரா சாத்தான் கண்ணு பூரா யார் மேல போயிடுச்சு? நல்ல கவனிய. அதனால தான் சவுலுக்கு பொல்லாத ஆவி வந்த போது யாரையே குத்தணும்னு இருக்கிறான். ஏன்? பொல்லாத ஆவிக்கு தெரியும், இந்த யூத வம்சத்துல பிறந்த இவன் தான் எனக்கு டேஞ்சர். அதனால அவன் பாடுனாதான் பிசாசு போனாலும் அவனையே குத்துறதுக்கு பாப்பான். நல்லா கவனிக்கிறீங்களா? சாத்தான் எவ்வளவு தந்திரசாலி. அந்த தாவீது ஒரு நாளிலே தேவ சமூகத்தில் ராஜாவாக்கப்பட்ட போது தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சொல்கிறார், நான் கேதுரு மரத்தால் அலங்கரிக்கப்பட்ட அறையிலே உல்லாசமாய் இருக்கும் போது என் கர்த்தருடைய பெட்டி திரைகளுக்குள்ளே இருக்குமோ, அவருக்கு ஒரு நான் ஆலயம் கட்டுவேன் என்று சொல்கிறான். நன்மை கவனிங்கள். கேதுருவால் பாவப்பட்ட அறையிலே நான் உல்லாசமாய் இருப்பேனோ, என் ஆண்டவருடைய பெட்டி அங்கே திரைக்குள்ளே இருக்குமோ, ஆகையினாலே நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னபோது அன்றைக்கு நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தேவன் அனுப்பி சொல்கிறார், நீ என்னுடைய வீட்டின் மேலே வாஞ்சையாயிருந்தபடினால உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் ஒருவன் இல்லாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை யாரும் கேட்டான்? யாரும் கேட்டான்? சாத்தானும் கேட்டான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதனால தான் ராஜாக்கள் மேலதான் குறிங்கிறதுனால 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ 2 நாளாகமோ யாரை பற்றி தான் எழுதி இருக்குது? ராஜாக்களை பற்றி தான் இருக்கு. ஏன்னா யாருக்கு குறி? சாத்தானுக்கு குறி. அதுவும் யூத ராஜாக்களை குறித்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாமோ 2 நாளாமோ யூத ராஜாக்களை குறித்து விசேஷமா எழுதுனதுக்கு காரணமே இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா எதுக்கு சாத்தான் உங்க பின்னால தெரிஞ்சானா, நீங்க சாத்தானுக்கு டேஞ்சரான ஒரு ஆளாக நீங்க வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்கு நான் பணி செய்வேன், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவேன், நான் வசதியா இருக்கிறது போதாது, என் ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று நீ என்றைக்கு நீ வீறு கொள்கிறாயோ அன்றைக்கு சாத்தான் உன்னை குறி வைக்க தவற மாட்டான். ஆனாலும் தீமையானவைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ராஜாவை மட்டும் காட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். வாசிக்கலாம் 2 நாளாகும் 32வது அதிகாரம் 33வது வசனத்தையும் 33வது அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிக்கலாம். எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு, எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். யூதா அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். நல்ல கவனிங்க. இப்ப நான் சொல்ல போறேன், கவனிங்க. இந்த எசேக்கியா ராஜா திடீர்னு வியாதிப்பட்டான். வியாதி வந்ததா? ஆமா. ஆண்டவர் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், நீ சாகவே சாக போற, உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து. உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி, ஐயோ ஆண்டவரே எடுத்துக்கொள்ளாதீரும் என்று சொல்லி கெஞ்சினான். ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார். எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு?
எத்தனை வருஷம்? 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். நல்லா கவனிங்க. அப்ப எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் என்னுடைய கண்ணீரையும் கண்டாரா? ஹலோ, ஆமா. ஆனா எசேக்கியா ராஜா எதுக்கு தெரியுமா கண்ணீர் வடிச்சான்? நீங்க எதுக்கு கண்ணீர் வடிக்கீங்கன்னு கேளுங்க. எங்க பாட்டி அம்மாவுக்கு 95 வயசு, அதுவும் கண்ணீர் வடிச்சது. இன்னும் 2 வருஷம் நான் உயிர் ஓடி இருக்கட்டும். நான் கேட்டேன், பாட்டி அம்மா எதுக்கு? எதுக்கு? இன்னொரு கிழவி அம்மாவுக்கு ஜெபம் பண்றதுக்கு என்னை கூட்டி போனாங்க. அதுக்கு 85 வயசு, அது படுக்கையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வீட்டுக்காரங்க என்னைய கூட்டிட்டு போகும்போதே சொன்னாங்க, ஐயா சீக்கிரமா போகட்டும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் போய் அந்த பாட்டிமாட்ட கேட்டேன், 85 வயசு அந்த பாட்டிமாட்ட கேட்டேன், பாட்டியம்மா என்ன ஜெபம் பண்ணும்? ஐயா இன்னொரு 5 வருஷம் இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா. எனக்கு இப்ப பெரிய பாடு. நான் 5 வருஷம் இருக்குன்னு ஜெபம் பண்ணா இவன் சொல்லுவான், நீனே தூக்கிட்டு போய் பாடு. படுக்கையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நாங்க கழுவ முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடா 5 வருஷம் இன்னும் இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்காரன் அடிப்பான். நான் பாட்டியம்மா போய் சேரட்டும்னு சொன்னா பாட்டியம்மா அடிக்கும். ஊழியக்காரங்க நிலைமை சில நேரங்கள் இப்படிதான், 2 பக்கம் எப்படி ஜெபம் பண்றதுன்னு. நான் கேட்டேன், எதுக்கு பாட்டியம்மா இன்னும் 5 வருஷம்? அது சொல்லிச்சு, எனக்கு ஒரே ஒரு மகன் தான், அவனுக்கு 2 பிள்ளைங்க, அவனுக்கு மகாளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்துட்டு, அப்படியே இப்ப 4 தலைமுறை பார்த்தாச்சு. இன்னும் சொல்லுது, அந்த பிள்ளை வயிற்றுலையும் ஒரு புழு பூச்சை பார்த்துட்டு போறாட பாவி. என்ன பெரிய ஆசை பாருங்க, 5வது தலைமுறையிலையும் வயிற்றுல புழு பூச்சி பார்க்கணுமா? நான் சொன்னேன், இப்பவுமே புழு மருந்து கொடுக்கலன்னா அப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனா கர்த்தருடைய கிருபையினால நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன், அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். அது நமக்கு தொந்தரவு இல்லாத பாஷை. இவங்களுக்கும் பாதகம் இல்லாம இவங்களுக்கும் பாதகம் இல்லாம அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். பாட்டியம்மா 2 நாள்ல போய் சேர்ந்துச்சு. யார் வீட்லயாவது போகாம கேஸ் கிடக்குறா என்னைய கூப்பிடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு எதுக்கு வாழ்நாள் நீடிக்கணுங்கிற ஆசை எதுக்குயா? எதுக்கு 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 கேட்டு பாருங்க. புழு பூச்சி பாக்குறதுக்கா? எசேக்கியா கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணா, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, நான் செத்து போனேன்னா சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு ஒருவன் எழும்ப மாட்டான். ஆகையினால ஆண்டவரே எனக்கு ஆயுசை நீட்டி கொடுன்னு சொல்லுவது. ஆண்டவர் 15 வருஷத்தை நீட்டி கொடுத்து அதுல பிறந்த பிள்ளை தான் மனாசே. அதனாலதான் 12 வயசுல அவன் ராஜாவானான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். That 12 years old child become king. That 12 years old, that child was given during the extension period. தேவ பிள்ளையே, நீ அழுகிறதுக்கு அர்த்தம் இருக்கும். ஆனா எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டார். ஏன்னா அவன் தேவ திட்டத்துக்காக அழுதான். பக்கத்துல இருக்கும் பார்த்துருவேன், இனிமே அழுகிறதுன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னு அழுங்க, வேற எதுக்கும் அழக்கூடாது. நீ அழ வேண்டியது, ஒருவேளை இன்னைக்கு எனக்கு மரணம் சம்பவிப்பானா, நான் வெறும் கையா கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடக்கூடாது. நான் வெறும் கையா போயிடக்கூடாது. இதுதான் உனக்கு அழுகை உண்டாக்கணும். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க, எனக்கு நியமித்த வேலையை செய்து முடித்த பின்பு என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல கவனிங்க, வேதத்துல மறுபடியும் ஸ்கிப் பண்றேன், மறுபடியும் ஜம்ப் பண்றேன். இப்படி ஒவ்வொரு ராஜாவையும் பற்றி நான் பேசிக்கொண்டே போகலாம் ராத்திரி முழுவதும். அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை கைதிகளாக, யூத ஜனங்கள் சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்ப சாத்தானுக்கு கலந்து போன ஜாதி எங்க இருக்கு? எவன் தெரியல, எவன் ராஜ குடும்பம், எவன் அந்த குடும்பம் தெரியல. பார்த்தான் சாத்தான் ஒரு திட்டம், எல்லா யூதனையும் ஒரே நாள்ல அழி, எல்லா யூதனையும் ஒரே நாள்ல அழி. இதுக்கு சாத்தான் உபயோகப்படுத்தினவன் ஆமான் என்கிற சதிகாரன். எஸ்தரின் புஸ்தகத்துல தேவன் என்றோ கர்த்தர் என்றோ ஆண்டவர் என்றோ ஒரு வார்த்தையும் வரல. ஆனா அங்க புஸ்தகத்துல இடம் இருக்கு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான் நான் சொல்ற காரியத்தை நல்லா கவனிங்க. யூதர் குலம் அனைத்தையும் அழிப்பதற்கு ஆமான் திட்டம் பண்ணிட்டான். ஏன்னா எந்த ஆளை பிடிக்கிறதுன்னு தெரியல. ஒருத்தனும் ராஜாவா இல்ல, ராஜாவை பிடிக்க முடியாது, ராஜ குடும்பத்துல பிடிக்க முடியாது, ஒண்ணு பிடிக்க முடியாது, எல்லாம் கலந்து கிடக்கிறான். எங்க கிடக்கிறான்? அதனால ஒரு திட்டம், எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும், யூத ஜனம் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். எழுதியாச்சு கடிதம், செய்திகள் பறந்தது, உலக நாடுகள் அனைத்துக்கும் பறந்தது, இந்தியாவுக்கும் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெண் எழுந்து நின்றாள். நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவின் கட்டளையை மீறி நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று
தன்னுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுத்த ஒரு பெண்ணு நிமித்தம் தேவன் யூத குலத்தை காத்தார். நீயும் நானும் இன்றைக்கு இயேசுவை பாடிக்கொண்டிருக்கிறோம். தலை கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாம். நீயும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்போடு கூட இருப்பதற்கு காரணம் ஒரு பெண். அவள் அனாதை, அவளுக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவளை ராணியாக உயர்த்தினார். நீ அனாதை என்று சொல்லாதே, நீ திக்கற்றவன் என்று சொல்லாதே, உனக்கு ஆட்கள் என்று சொல்லாதே. நீ தேவ திட்டத்துக்கு உரியவனானால் குப்பையிலிருந்து பிரபுக்களோடு தூக்கி வைக்கிற நல்ல ஆண்டவருடைய கரம் இங்கே உன் மத்தியில தொனிக்கிறது, இருக்கிறது. அந்த எஸ்தர் சொன்னாள், நான் செத்தாலும் சாகிறேன். சரீரத்தை ஒப்பு கொடுத்த ஒரு எஸ்தர். அதை தொடர்ந்து வருகிற ஆண்டவர் வெளிப்படுகிற நேரம் வந்து விட்டது. கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அதனால எல்லா கன்னிகளையும் பார்த்துக்கிட்டே திரிகிறான். யாரு? சாத்தான் சைட் அடிச்சது. அதான் சாத்தான் கன்னிகைகளையே பார்த்து கொண்டு தெரிஞ்சது அதுதான். ஏன்னா ஏசாயா சொல்லிட்டான், கன்னி வயிற்றிலே தோன்றுவார். எல்லா கன்னியையும் பார்த்துக்கிட்டே திரிகிறான். அதனாலதான் ஆண்டவர் நீ பார்த்துக்கிட்டே திரிடான்னு சொல்லி நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சாத்தானுக்கு டாட்டா போடுறதுல நம்ம ஆண்டவர் அடிக்க முடியாது. அவன் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்க ஆள தெரிகிறார். ஏன்னா இவள் நியமிக்கப்பட்ட கன்னிகை. அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு தெரியுமா நியமிக்கப்பட்ட கன்னிகையை தெரிஞ்சு கொண்டார்? சாத்தானை முட்டாளாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, அந்த ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி தன் சரீரத்தை தன் மானத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமான ஒரு மரியாள். இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்படுவதற்கு தன் சரீரத்தை விட்டு கொடுக்கிற அந்த மக்கள் செத்தாலும் சாகிறேன், அவமானமானாலும் நிந்தையானாலும் இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிற மக்கள் இன்றைக்கும் தேவை. கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரம்புவதற்கு நான் செத்தாலும் சாகிறேன், என் சரீரத்தையும் கொடுக்கிறேன், என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிற மக்கள் இன்றைக்கு எழும்பித்தான் ஆக வேண்டும். என்னோடு கூட மங்கள் பண்ணா என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரன் இருந்தா. ஜார்க்கண்டில் லோகர்தகா என்கிற மாவட்டத்தில் நாங்கள் ஒரு சபையை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அந்த சபைக்கு நான் சென்று 2 நாள் கூட்டங்கள் நடத்தி, சபையே உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீனே பொறுப்பு, நீங்கள் 3 கூட்டம் நடத்தினால் நான் உங்களுக்கு மற்ற காரியங்களை செய்கிறேன் என்று அவளுக்கு சவால் விட்டு வந்தேன். சபையைச் சேர்ந்த 60 பேரும் 11 மைல் தூரத்தில் உள்ள ஒரு மலையின் மேலே இருந்த கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டு போனார்கள். 3 நாட்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். முதல் நாள் கூட்டத்திலே ஜனங்கள் கூடையில வைத்து வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். பெரும் கூட்டம் இருந்தது. என் சகோதரர்கள் பிரசங்கித்தார்கள். ஆண்டவர் கிரியை செய்தார். அன்றைக்கு ராத்திரி ஒரு சாதாரண ஓட்டு வீட்டிலே அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு படுத்து உறங்குற வேளையில 200 பேர் தீப்பந்தங்களோடு பட்டயத்தோடு கோடரியோடு கூட வந்து அவர்கள் இருந்த வீட்டை தாக்கினார்கள். வீட்டை சுற்றிலும் வைக்கோல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வைக்கோல் போரை மேலே போட்டு முழு 60 பேரையும் ஒன்றாக எரித்து விட வேண்டும் என்று அவர்கள் கத்தினார்கள். இதை அறிந்த ஊழியக்காரனாகிய மங்கள் பண்ணாவும் 2 சகோதரர்களும் கதவை திறந்து கொண்டு நாங்கள் போய் அவரிடத்தில் பேசுவோம் என்று வெளியே வந்தபோது மங்கள் பண்ணாவுடைய தலை 2ஆக பிளக்கப்பட்டது. அவனுடைய மூளை வெளியே வந்து சிதறிட்டு மற்ற 2 பேரும் அடித்து அரை குறையாக விடப்பட்டு அவள் கடந்து சென்று விட்டார்கள். நான் அந்த நேரத்தில் துபாயிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு போன் வந்தது, அண்ணன் நம்முடைய ஊழியக்காரன் கொலை செய்யப்பட்டு விட்டான். நான் உடனடியாக வர வேண்டும் என்று தீர்மானித்த போது என்னோடு கூட பணி செய்கிற இன்னொரு தலைவர் சொன்னார், அண்ணன் நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம்.
ஏனென்று கேட்டேன். மரித்து போன சரீரத்தை சாவுக்கு ஒப்பு கொடுத்த அந்த மங்கள் பண்ணாவினுடைய பெண் மனைவி, 4 குழந்தைகளுக்கு தாய், 2 பையன்கள், 2 பெண் பிள்ளைகள். அவள் கல்லறை தோட்டத்திலே வந்து நின்று எங்களை எல்லாம் பார்த்து சொன்னாள், அண்ணன் யாரும் அழக்கூடாது, என் கணவனை நான் விதையாக ஊன்றி இருக்கிறேன், அவர் மூலமாக ஒரு பெரிய திருச்சபை பெருத்துள்ளது. அப்படி தைரியமுள்ள ஒரு பெண் இருக்கிறபடினால் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அயல் நாட்டிலிருந்து திரும்பி வந்தபோது அந்த சகோதரியை பார்த்தேன். அவர்களுக்கு அதிகம் படிக்க எழுத தெரியாது, 4 பிள்ளைகள், எப்படி வாழ்வார்கள் என்கிற நிலைமையில் இருந்தபோது நான் அவர்களை பார்த்து கேட்டேன், சகோதரியே, உங்களுக்கு நிச்சயமாகவே உங்கள் கணவன் விதையானார் என்று தோண்டி இருக்கிறதா? அவர்கள் சொன்னார்கள், சரீரங்களை ஒப்பு கொடுத்தால் தானே அண்ணன் தேவர் ராஜ்யம் உண்டாக முடியும். என் அருமையான சகோதரா, இன்றைக்கு அந்த மரியாளில் இருந்து கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு யோசேப்பை வைத்திருந்தார். அவன் பெரிய பணக்காரன் அல்ல, அவன் பெரிய தொழில் படுகிறவனும் அல்ல. அவன் இவளை பார்த்து கொள்வான், அவனுடைய கொஞ்ச வருமானத்தை வைத்தும் இந்த பிள்ளை உலகத்துக்கு வருவதற்கு உதவி செய்வான் என்று சொல்லித்தானே யோசேப்பையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நீ சரீரத்தை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒப்பு கொடுத்த மக்களை தாங்கும் பணியிலே நீ இணைந்து போது என் ஆண்டவராய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அன்றைக்கு வெளிப்பட்டது போல இன்றைக்கும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவன் உன் சரீரத்தையும் உன் உதவியையும் எதிர்பார்க்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் எங்கும் இருக்கிற ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்பது உண்மை என்றால், நீ அதை நம்புவாய் என்றால், சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ சொல்லுவாய் என்றால், என் சரீரத்தையும் அவருக்கு தருகிறேன், என் பணத்தையும் தருகிறேன், என் தாளந்துகளையும் தருகிறேன், என்னுடைய அனைத்தையும் தருகிறேன், நான் செத்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மாத்திரம். யாரும் கண்ணை மூட வேண்டாம், யாரும் கண்ணை மூட வேண்டாம். மற்றவர்கள் என்னை குறித்து தவறாக நினைப்பார்களே என்றும் கையை தூக்க வேண்டாம். என் சரீரத்தையும் என் பலனையும் என் பொருளையும் கர்த்தரின் பணிக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கையை தூக்கி காண்பியுங்கள். கையை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். நான் சாதாரணமான ஒரு கேள்வி கேட்கவில்லை, இது சாதாரணமான கேள்வி அல்ல. கிறிஸ்துவின் நாமத்தை பரப்புவது நிமித்தம் நீ ஒருவேளை அடித்துக் கொள்ளப்படலாம், வெட்டப்படலாம், தாக்கப்படலாம். ஒருவேளை இது நிமித்தம் உன்னுடைய தீர்மானத்தின் நிமித்தம் உன்னுடைய மனைவி விதவையாக வேண்டியது வரலாம். ஒருவேளை உன் பிள்ளை தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் போய்விட முடியும். ஆகையினால் இது சாதாரணமான தீர்மானம் அல்ல. தமமாய் என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவரின் ராஜ்யம் திருப்பூரிலே, என் ஆண்டவருடைய ராஜ்யம் கோவை மாவட்டத்திலே, என் ஆண்டவருடைய ராஜ்யம் என் தேசத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்னை அடக்கி ஓட்டிக்கி என் சரீரத்தையும் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறதற்கு தைரியம் இருந்தால் மாத்திரம் உங்கள் வலது கையை தூக்கி காண்பியுங்கள். ஆண்டவரே, இந்த மக்களுடைய கண்ணீரை பாருமை, மக்களுடைய ஒப்பு கொடுத்தலை பாரு. அழிந்து போகிற ஜனங்களை குறித்து ஆதங்கம் உள்ளவர்களாய், தேவராஜ்யத்தை குறித்து வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டம் உமக்கு எழும்புகிறது ஆண்டவரே. திருப்பூரில் எழும்புகிறது ஐயா. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே.
உம்முடைய மக்களுக்கு சத்துவத்தை தாங்க சுவாமி. ரத்த சாட்சி கூட்டம் பாதையில் எழும்புகிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்கு என்று பலியாவதற்கு ஆயத்தமான ஒரு பெரிய கூட்டம் சேனையாய் எழும்புகிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. ராஜா ராஜா, உம்முடைய அன்புக்கு நீராக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்களுக்கு தந்த ஜீவனுக்கு பதிலாக ஜீவனையே தருகிறோம். கிட்டத்தட்ட எல்லாரும் கைகளை உயர்த்திருக்கிறீர்கள், ஒரு சிலரை தவிர. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், அமைதியாக எழுந்து நிற்கலாம். தேவ வல்லமை ஒரு புதிய விதத்திலே இந்த நகரத்தின் மேலே, இந்த மக்களின் மேலே இறங்குகிறதை பார்க்கிறேன். ஒரு எலியாவின் சால்வை போல பரிசுத்த ஆவியானவருடைய சால்வை இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லார் மேலே இறங்குகிறதை பார்க்கிறேன். ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக தேவ கிருபை இங்க இறங்குகிறதை பார்க்கிறேன், இங்க இறங்குகிறதை பார்க்கிறேன். எல்லாரும் உங்களுடைய வலது கையை உங்கள் தலையின் மேல வைத்து, வலது கையை தலையின் மேல வைத்து, இடது கையை பரலோகத்துக்கு நேராக திருப்பி, ஆள் கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லும் போது ஒரு தெய்வீக வல்லமை உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதே செருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்ன ஆவி உங்களை பற்றி பிடித்து உங்களை அக்னி பிளம்பாக மாற்றி உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் வரை சத்ருவின் ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுவதற்காக இறங்கி வருவதை நீங்கள் வாழ்வீர்கள். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுப்பே, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுப்பே, ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை ஆராதனை ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், என் தேசையில் எங்கும் நாமம் சொல்லவே, என் தேசையில் எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். மறுபடியும் சொல்ல போகிறோம், சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும் ஆண்டவரே. வேறு எந்த பாரமும் என்னை அழுத்தக்கூடாது, எந்த காரியமும் என்னை அழுத்திவிடக் கூடாது. சுவிசேஷ பாரம் ஒன்றே. எல்லாரும் இந்த நேரத்தில் ஒரு புதிய ஆவியினாலே, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்பப்படுகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாரம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற பாரம் உன்னை நிரப்புவதாக. Jesus name, Jesus name, Jesus name.